ஜெர்மனியில் தற்போது நிலவி வரும் கடுமையான வெப்ப அலை ஸ்காண்டினேவியாவிலிருந்து நகர்ந்து வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் விரைவில் முடிவுக்கு வர உள்ளது. எனினும் இதற்கு முன்பாக நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை 35 செல்சியஸ் வரை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டலத்தில் ஈரப்பதம் மற்றும் வெப்பம் அதிகரித்துள்ளதால் தெற்கு மற்றும் கிழக்கு ஜெர்மனியில் பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சில இடங்களில் சூறாவளி காற்று மற்றும் ஆலங்கட்டி மழை பொழியக்கூடும் என்பதால் வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை விடுத்துள்ளது. வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் சமமாக இருக்கும் போது பனிப்புள்ளி உயர்கிறது. இதனால் ஜெர்மனியின் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு காற்று மிகவும் புழுக்கமாக இருக்கும். தென்பகுதியில் உள்ள மலைப்பகுதிகளின் இடியுடன் கூடிய மழைப்பொழிவு தொடர்ந்து நீடிக்கும் என வானிலை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. வார இறுதியில் ஸ்காண்டினேவிய தாழ்வு மண்டலத்தின் தாக்கத்தால் ஜெர்மனிக்கு குளிர்ந்த காற்று வீச தொடங்கும். இதன் காரணமாக வெப்பநிலை கணிசமாக குறைந்து 20 முதல் 26 செல்சியஸ் வரை இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது வெப்ப அலையிலிருந்து தற்காலிக தணிப்பை வழங்கும். எனினும் இந்த மழை வறண்ட மண்ணில் ஊடுருவாமல் மேலோட்டமாக ஓடிச் செல்லக்கூடும் என்பதால் வறட்சி நீங்கும் என்று உறுதியாக கூற முடியாது. மேலும் ஜூலை 20 பிறகு என்ன நடக்கும் என்பதில் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க வானிலை மாதிரிகள் வெவ்வேறு கணிப்புகளை வழங்குகின்றன. ஐரோப்பிய மாதிரி மிதமான வெப்பநிலையையும் அமெரிக்க மாதிரி மீண்டும் கடும் வெப்பம் திரும்புவதையும் முன்னறிவித்துள்ளன. இந்த மாற்றம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது வரும் நாட்களிலேயே உறுதியாகும். எது எப்படி இருப்பினும் தற்போதைய கடும் வெப்பம் இந்த வார இறுதியில் ஒரு இடைவேளையை பெறும் என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது.